ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்தோட கண்டினியூஷன் வீடியோ. நான் எப்படி 50,000 சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத பற்றி பார்ட் 2 போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ இது அந்த வீடியோ தான். பார்ட் 1 பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். இப்போ செகண்டாக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எங்கள் ஸ்ட்ரீட் சைடே ஒருத்தங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட சீட்டு போட்டிருந்தேன். மந்த்லி 1000 பே பண்ணுற மாதிரி, ஆனால் வட்டி இல்லாமல். ஏன் வட்டி இல்லாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா கையில் நாம் வச்சுருந்தாலோ பேங்க்கில் வச்சுருந்தாலோ செலவாயிடும். எப்படியா இருந்தாலும் கூகுள் பேயில் ஏதாவது ஒரு அவசரம் வரும்போது நம்ம செலவு பண்ணிவிடுவோம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட கொடுத்து சீட்டு போட்டாச்சு. ஸோ 12 மந்த்ஸ்க்கு 12,000 பே பண்ணுற மாதிரி. என்ன இதில் ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, 4th மந்த் வந்து என்னோடய பேர் வந்துடுச்சு. ஸோ 12,000 4th மந்த் எனக்கு கிடச்சிது. அதை எடுத்து நான் வந்து 8 மந்த்ஸ்க்கு வட்டியோட டெபாசிட் பண்ணிட்டேன். டெபாசிட் பண்ணோடனே எனக்கு அதில் கிடச்ச வட்டி 550 கிடச்சிது. இயர் எண்டுக்கு எனக்கு 2 அமௌண்ட்டும் சேர்த்தும் போது 49,800 கிடச்சிது. நான் கையிலேருந்து ஒரு 200 போட்டு 50,000 பண்ணேன். இப்போ இந்த 50,000ல் இன்னும் கொஞ்சம் கூட அமௌண்ட் போட்டு நான் என்னோடய குழந்தைக்கு என்ன வாங்கினேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.